எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம கவின் குட்டியை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இப்ப கவின் குட்டிக்கு கால் சரியாகி முன்ன மாதிரி கொஞ்சம் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சுட்டா பாத்துக்கிடுங்க. யாருடைய துணை இல்லாம அவரே தனியா நடக்கிற அளவுக்கு இது வந்துட்டான். கூடிய சீக்கிரம் நல்லா நடப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய வேண்டுதல் தான். உங்க அத்தனை பேருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி பாத்துக்கிடுங்க. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நாங்க இந்த பிரச்சனையை வந்து சமாளிச்சிருக்க முடியாது. எங்களுக்கு தைரியத்தை கொடுத்து எங்க கூடவே பக்கபலமா இருந்தது நீங்க தான் பாத்துக்கிடுங்க. உங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே. கவின் குட்டியும் நாங்களும் நல்லா இருக்கோம். ரொம்ப நன்றி. என்னைய பேச்சு எப்படி போட்டு வச்சிருக்காவோ? பேச்சு மூச்சு இல்லாம கிடக்காளே. சட்டி பேத்தி பேத்தி எந்திரிச்சு பேசிட்டி. நான் ஆச்சி வந்திருக்கட்டி. ஐயோ சின்ன பொண்ணு ஆச்சி அழுவாதீங்க. அவ்வளவுதான் எல்லாம் சரியா போச்சு. ஐயோ என் பேத்தி நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. ஆஸ்பத்திரியில வந்து இப்படி படுத்து கிடக்காளே. நாங்கெல்லாம் அந்த காலத்துல போனோமா புள்ளைய பெத்தோமா அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு நடந்து வந்தோமான்னு இருப்போம். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைக்கே படுத்து படுக்கையா படுத்துக்கிட்டு வழியில ஒன்னும் வேதனை தாங்க முடியாம இருக்குங்களே. ஐயா இந்த கிளவி போத நிப்பாட்டுறியா? எப்ப பார்த்தாலும் ஏன்னு அழுதுட்டு கிடக்க. அந்த நசம்மா என்ன சொல்லிச்சு? சத்தம் போடாம மத்தவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காம உள்ள போய் பார்த்துட்டு சட்டுன்னு வரணும்னு சொல்லிச்சுல. இங்க வந்து இப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பியாத்தி பிரசவத்துக்கு தானே வந்திருக்கா? பிரசவத்துக்கு வந்தா பேண்ட் சட்டை போட்டுக்கினே பேக் எடுத்துக்கிட்டா போவாவ. இப்படி துணியை போட்டுக்கிட்டு படுத்து கிடப்பாவோ. சும்மா நையன்னு சொல்லிக்கிட்டு கிடக்க. இதே மாதிரி கத்திட்டு கிடன்னு வச்சுக்க. அப்படி வெளியே இருக்கிற அந்த நசு பம்பளை உள்ள வந்து நம்ம யாரையுமே பார்க்க விடாம வெளியே அனுப்ப போகுது பாரு. அதான் நடக்க போகுது. ஆமாங்க சப்பத்தியமா. ஆளுக்கு இப்படி அழுதுகிட்டு என்ன அர்த்தம்? மர்மம் அதுல ஒன்னும் ஆகாது. அதை கடவுள் கொடுத்தாருல. நம்ம கொம்பர குலசாமி சின்ன பொண்ணுக்கு எதுவும் ஆகாது விடாம பார்த்து பாரு. சும்மா இப்படி அழுது கொடுக்காதீங்க. 4 பேர் 4 வார்த்தை நல்லபடியா பேசிட்டு போனோம் தான் பார்க்கணும். சும்மா இப்படி அழுதுட்டு நடந்தா என்ன அர்த்தம்? என்னதான் சின்ன பொண்ணு அடிக்கடிக்கு ஆச்சிக்கிட்ட சண்டை போட்டு பேசாம கொள்ளாம இருந்தாலும் ஒரு நாள் இவங்க அவளை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவ மேல கொல்ல பிரிய வச்சிருக்காவோ. அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா ஆச்சியால தாங்க முடியாது. குழந்தைய மாதிரி இவங்க அழுவ ஆரம்பிச்சிருவோ. அதனாலதான் இப்படி அழுதுட்டு கிடக்காவோ. ஏக்கா அதுக்குன்னு ஒரு அநியாயம் வேணா. இந்த பக்கம் என்னன்னா இந்த கேள்வி அழுதுட்டு கிடக்கு. அந்த பக்கம் என்னன்னா அவர் அழுதுட்டு கிடக்காரு. இப்படி ஆளுக்கு அழுதுட்டு கிடந்தா என்ன அர்த்தம்? அடுத்தது ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும்ல. முதல்ல அவளை எழுப்புக்க. பேசி போட்டு தட்டு போட்டு ஊடு போய் சேருவோமா இல்லாம ஆளுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கீங்க. அதை உட்காந்து நாங்க வேற வேலையை பார்த்துட்டு கிடக்கோம். முதல்ல சின்ன பொண்ணை எழுப்புங்க. பேத்தி ஏட்டி பேத்தி பாருட்டி நான் வந்திருக்க. அப்படி ஆச்சு வந்திருக்கட்டி பாருட்டி பேத்தி. நான் எங்க இருக்கேன்? உன் வீட்டு ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஊட்டிய ஊரை சுத்தி பாக்குறதுக்காண்டி வந்திருக்கே. எந்திரிச்சு பாரு. அப்பதான் தெரியும் நாங்கெல்லாம் யாருன்னு. ஊட்டியா? பாத்தியக்கா நான் அப்ப இல்ல சொன்னோம்ல. அவன் நல்ல தெம்பதே பட்டு கிடக்கா. நாம தான் வீணா அவளை நினைச்சு வேதனை பண்ணிட்டு கிடக்கும் நினைக்கேன். ஊட்டின்னு சொன்ன உடனே எப்படி வாய ஆட்டி ஆட்டி பேசுதா பாருங்க. அவன் நல்ல தெம்பதே படுத்து கிடக்கா. இவிக்குதான் அவளை நினைச்சு அவனை பில்டப் கொடுத்துட்டு கிடக்காவோ. சரி விஜட்டி ஏட்டி பேட்டி ஊட்டி இல்லட்டி நான் தான் ஊ பாட்டி வந்திருக்கேன் பாருட்டி. பாட்டி அப்படிதான் அப்படிதான். தெரியாட்டி நாங்கெல்லாம் தெரிய மாட்டி. எண்ணெயில போட்டு பொறிப்பாங்க போட்டி. நீதான் என் பாட்டி. பாத்தீங்களா இவளுக்கு நக்கல பஞ்சு டைலாக் ஒரு கியாடு. எப்படி நம்மள போட்டு பாடா படுத்திவிட்டு ஒன்னும் தெரியாத படுத்துக்கிட்டு இப்ப பஞ்சு டைலாக் வர அடிச்சுட்டு கிடக்கா பாருங்க. இவளை நினைச்சுக்கிட்ட இவங்கள வேதனை பண்ணிட்டு இருக்காங்க. பூரா பில்டப். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரியாக்ஷன் இல்ல. இன்னும் அவளுக்கு வழியே வரல நினைக்கேன். சும்மா கட்டியமா அடிச்சு விட்டுறா. மயக்கம் வந்த மாதிரி நடிச்சுட்டு கிடக்கான்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு யாரு? நான் தான் உன் வீட்டுக்காரரு. ஏக்கா இப்ப பாருங்க இதுக்கு ஒரு பஞ்சு டைலாக் அடிப்பா பாருங்களேன். ரோட்டுல ஓட்டணும் காரு. என் கழுத்துல தாலியை கட்டினது யாரு? என் வீட்டுக்காரு. ஏக்கா நான் சொல்லல இவளுக்கு வழியே வரல. சும்மா படுத்துக்கிட்டு பஞ்சு டைலாக் அடிச்சுட்டு கிடக்கா. நாமளா அழுவுறமா இல்லையான்னு சும்மா உட்காந்து பார்த்துட்டு கிடக்கா. இருந்தாலும் இந்த சின்ன பொண்ணு ரொம்ப நடிப்பி பார்த்துக்கிட்டீங்க. சின்ன பொண்ணு பிரசவ வழியில நீ கஷ்டப்படுறத நினைச்சு ஆச்சியும் உன் வீட்டுக்காரரும் சேர்ந்துக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு கிடக்காவோ. நீ என்ன இப்படி படுத்துக்கிட்டு எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு பஞ்சு டைலாக் அடிச்சுட்டு கிடக்க. உனக்கு வலிக்குதான் இல்லையா உண்மையில சொல்லு சின்ன பொண்ணு. வலி வலிக்குதே. வலி தாக்கு முடியலையே அம்மா. ஐயோ ஐயோ ஆச்சி வலிக்குது ஆச்சி. என்ன ஆஸ்பத்திரியில இருந்து தூக்கிட்டு போயிடுங்க ஆச்சி. யாட்டி இப்படியே தொலை பேசிட்டு கிடக்காது. அப்படி இல்லை எங்கிட்ட கூட்டிட்டு போக முடியாது பாத்தீங்க. உனக்கு புள்ள பிறகு வரைக்கும் வேற எங்கேயும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாவோ. சேர்த்துட்டியா என்ன ஆனாலும் சரி நீ இங்கதான் தான் இருக்கணும் பாத்தீங்க. என்னத்தை இங்க தான் கிடக்கணுமா? ஐயோ என்னால முடியாது ஆச்சி. என்னை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிடுங்க ப்ளீஸ். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பதற? இங்க பாரு உனக்கு ஒன்னும் ஆகாது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல, தைரியமா இரு. இப்படி எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது பாத்துக்க. இப்போ உனக்கு வலி வந்துருச்சு இல்ல, அதனால இன்னும் நல்ல வலி வரணும்னு டாக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காவோ. கூடிய சீக்கிரம் நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறந்துரும். இன்னும் ஒரு நாள் கூட ஆகுமா. எப்ப பிறக்கோம்னு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காவோ. நீ தைரியமா இரு சரியா? நாங்கெல்லாம் உன் கூட்டத்தையே கிடக்கோம்.
ஆமாமா மருமகளே கவலைப்படாத. இப்ப வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா நீ நம்ம வீட்டு வாரிசோடத்தே வருவேன். ஆ, வாரிசு வெளியே வரதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கே. பிரசவ வலினா அப்படிதான் இருக்கு சின்ன பண்ணி. நான் அன்னைக்கு கஷ்டப்படும் போது இப்படி தானே நீ பேசுன. இப்ப தெரியுதா அவளுக்கு வந்ததுன்னு தெரியும். வயிற்று வலியோ வாந்தியும் வியாதியோ. இப்ப பாரு அன்னைக்கு என்ன பேச்சு பேசுன. இன்னைக்கு உனக்கு தெரியுதா பிரசவ வலினா எப்படி இருக்கும்னு இப்போ உனக்கு தெரியும் நினைக்கேன். ஆமா முடியல. பயப்படாத சின்ன பண்ணி, நாங்களாம் இருக்கும்ல. ஆமாண்டி பியாட்டி தைரியமா இரு பாத்துக்க. என் பொண்ணு பேர குழந்தைங்கள கண்டிப்பா வீட்டுக்கு கொண்டு போவேன். நீ தைரியமா இரு சரியா? உன்னை எப்ப நான் கொல்ல போற பாத்துக்க. அப்ப பேர குழந்தை மட்டும் தான் கொண்டு போவியா? குழந்தை பெத்தவளை இங்க விட்டுட்டு போவியா இல்ல? பியாட்டி அப்படி பேசுற. நீ இல்லாம எப்படி குழந்தை தூக்கிட்டு போவா? லூசு மாதிரி பேசாதே. பேசாம அமைதியா இரு. இன்னுமா நீங்க போகாம என்னன்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் 10 நிமிஷம் தானே டைம் கொடுத்தேன். அதுக்குள்ளார பார்த்து பேசிக்கிட்டு போயிடணும்னு சொன்னோம்ல. 10 நிமிஷத்துக்கு மேல உங்களை யாரும் நான் இங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னல. இன்னும் நீங்க இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. ஜமாடி இப்பதாம என் பேஜை பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளார நீ வந்துட்டிய. கொஞ்சம் அமைதியா இருமா, பேசிட்டு போயிடுறா. ஆறுதலா 4 இல்ல 40 வார்த்தை கூட நீங்க பேச வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. உங்க பேத்துக்கு ஒன்னும் ஆகாது சரியா? அதான் டாக்டர் நர்ஸ் நாங்க எல்லாரும் கிடக்கும்ல. எல்லாம் நாங்க பக்கத்துல இருந்து பார்த்து தான் கிடக்கும். சும்மா நீங்க பயமுடுத்தி அவங்களையும் பயமுடுத்தாதீங்க. பேசாம அமைதியா இருங்க. டாக்டர் வர நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் தட்டுப்பட்டு கிளம்புங்க எல்லாரும். என்னது இது ஒரே சத்தமா இருக்கு? எதுக்கு இவ்வளவு கூட்டம் கிடக்கீங்க? இது என்ன ஆஸ்பத்திரியே இல்ல சண்டை கடையா? நர்ஸ் மேடம், நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். இவங்க யாரும் கேட்கற மாதிரி தெரியல பார்த்துக்கிடுங்க. இவங்களோட ஒரே அக்கப்புறா கிடக்கு. அப்ப இருந்து பேசிட்டே கிடக்காங்க. வெளியே போகணும்னு சொன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஏமா டாக்டர் அம்மா மன்னிச்சுக்கணுமா, எங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை இவ பார்த்துக்கிடுங்க. இவளுக்கு 1 வருஷமா பிள்ளை இருந்தாம இப்போ ஒரு பிள்ளை பிறக்க போகுது. அதனால தான் நாங்களும் அவரை பேசிட்டோம். என் பேத்துக்கு நல்லபடியா பிள்ளை பிறந்துரும்ல. அதெல்லாம் நல்லபடியா பிறந்துரும் பாட்டியம்மா. சும்மா நீங்க பயப்பட வேலை வச்சுக்காதீங்க. டாக்டர் நர்ஸ் நீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்களா, அவங்க நல்லா பாத்துக்கிடுவாங்க. சும்மா நீங்க பயப்படாதீங்க சரிங்களா? என்னைக்குள்ள புள்ள பிறந்துருமா தாயே? அது சொல்ல முடியாது பாட்டி. இன்னும் அவங்களுக்கு பிரசவ வலி அதிகமாவே வரல. நாங்களும் இன்டியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம். பாப்போம் வலி நல்லா வந்தா தானே குழந்தை பிறக்கும். சும்மா வலி வராம இருந்தா எப்படி பிறக்கும்? இதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணி பாப்போம். வலி வந்துச்சுன்னா நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி மேற்கொண்டு ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும் பாத்துக்கிடுங்க. ஆபரேஷன் சொன்னதுக்கே அவ தாங்க மாட்டா. ஆபரேஷன் பண்ணா இன்னும் தாங்கவே மாட்டாளே. டாக்டர் அம்மா எப்படியாச்சும் நார்மல் டெலிவரி பார்த்து விடுங்க. எங்க கையில என்ன இருக்கு? எல்லாம் கடவுள் கையில இருக்கு. அவங்க கையில இருக்கு. அவங்க கோஆபரேட் பண்ண தானே. இந்த பாருங்க அவங்களுக்கு வலி நல்லா வரதுக்கு நாங்க எல்லாம் மருந்து மாத்திரை கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு நீங்க இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க. முதல்ல இவ்வளவு பேர் தேவையே இல்லை. யாராச்சும் ஒரு ஆள் மட்டும் கூட இருக்க, மித்தவங்கள வீட்டுக்கு போக. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வாங்க. மேடம் குழந்தை பிறக்கும் போது என் ஒய்ஃபு கூட நான் உள்ள இருக்கலாங்களா? அந்த மாதிரி எல்லாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு அலோட் பண்றது ரூல்ஸ் இல்ல சார். உங்களை பாட்டுக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல விட்டுட்டு அப்புறம் நீங்க பாட்டுக்கு போட்டோ வீடியோ ஏதாச்சும் எடுத்து போட்டீங்கன்னா இந்த ஆஸ்பத்திரி மான மரியாதை மட்டும் இல்ல, இங்க வேலை செய்யற டாக்டர் நர்ஸ் எங்க மரியாதை சேர்த்து தான் போவோம். அந்த மாதிரிலாம் இங்க விடுறதா இல்ல பாத்துக்கிடுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வார்டுக்கு வருவாங்க. அப்புறம் அங்க வச்சு பாத்துக்கிடுங்க. அப்ப நாங்கெல்லாம் கிளம்பலாங்களா? தாராளமா கிளம்புங்க. இங்க இருக்கிற நர்ஸே அவங்க நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க. அவங்க கூட ஆள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் யாராச்சும் ஒரு பொம்பளைங்க மட்டும் இங்க இருக்க. ஏதாச்சும் பொருள் கிருள் வேணும்னா எடுத்து கொடுக்கறதுக்கு வேணும்ல. மத்தபடி மத்தவங்கள கிளம்புங்க. மேடம் என் அவன் இங்கே இருக்கட்டுமே. ஏதாச்சும் கடைக்கு போகணும்னா அவன் கொஞ்சம் கிளம்பி போறதுக்கு ஒத்தாசியா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். இன்னைக்கு அவன் குழந்தை பிறக்க போகுது. அவங்க இருக்கிற நிலைமையை பார்த்தா எப்படி 2 நாள் ஆகும் போல இருக்கு. நீங்க எல்லாரும் கிளம்புங்க. முதல்ல இங்க இருந்து இப்படி சத்தம் பண்ணாதீங்க. நர்ஸ் இவங்க எல்லாரையும் கிளப்பி விடுங்க முதல்ல. சரிங்க மேடம். டாக்டர் அம்மா சொன்னதை எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? முதல்ல எல்லாரும் இங்கிட்டு கிளம்புங்க. கொஞ்ச நேரத்துல என்னையே திட்டு வாங்க வச்சிருக்கீங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்க. அப்புறம் என்னக்கா வாங்க நம்மள போவோம். ஆச்சி நான் சின்ன பொண்ணோட இருக்கேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க. வேணப்ப தம்பி அவங்க சொல்றாங்களா? பொம்பளைக்கால யாராச்சும் இருக்கட்டும்னு நானே கூட இருந்து பாத்துக்கிட்டேன். நீங்களும் கிளம்புங்க. அப்ப சரி நாங்க கிளம்புறோம். சின்ன பொண்ணு உடம்பு பாத்துக்க சரியா? நாங்க வாரோம். யாட்டி நீயும் போட்டி வீட்டுல உன் புருஷன் தனியா கிடக்காருல, அப்போ நீ அங்கனே இருப்போம். சரியாச்சி சின்ன பொண்ணு போயிட்டு வரேன் சரியா? பாத்து பத்திரம். சம்மதிமா சாப்பாடு ஏதாச்சும் வாங்க போகணும்னா நீங்க அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாதுல்ல. இங்க வந்து பக்கத்துல ஹோட்டல் கூட இல்லையே. ஒண்ணு செய்வோம், சின்ராசு ஆஸ்பத்திரிக்கு வெளியில உட்காந்து கிடக்கட்டும். ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்க ஒரு குழந்தை கொடுக்க உடனே போய் வாங்கிட்டு வந்துடும்ல. அவ்வளவு சிரமம்லாம் வேணாம் சமந்தி. அதை சொன்னாவுல குழந்தை பிறகு 2 நாள் ஆகும்னு. இவர் இங்கிட்ட இருந்து என்ன செய்ய போறாரு? நான் பாத்துக்கிற விடுங்க. நீங்க கிளம்புங்க. என்கிட்ட தான் உங்க போன நம்பர் கிடக்கல. ஏதாச்சும் ஒண்ணுனா பக்கத்துல உங்ககிட்ட போன கொடுத்து போன போட சொல்றேன் சரிங்களா? நீங்க போயிட்டு பார்த்து பத்திரமா இருக்கும். சின்ன பொண்ணு சொல்லுங்க. நீ நினைச்ச மாதிரி வளர்க்கப்பு நல்லபடியா முடிஞ்சிச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? போட்டோ ஷூட் எடுக்கலாம்னு போட்டோகிராஃப்லாம் வர வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ இப்படி ஆஸ்பத்திரியில வந்து பட்டுக்கிட்டியா? போட்டோ ஷூட் பண்ண மாட்டியா? அட பாவி மனுஷா, புள்ள பிறக்கிறது முக்கியமா இல்ல போட்டோ ஷூட் முக்கியமா?
நானே வழியில வந்து பேதனையில பட்டு கிடக்கே போட்டோ ஷூட்டான் போட்டோ ஷூட்டு. சரி சரி கோபப்படாது நமக்கு பிறக்க போறது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இரு. கண்டிப்பா இந்த வழியெல்லாம் கண்ணுக்கே தெரியாம காணாம போயிட்டு வச்சிட்டியா, நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே ஓடி வந்துடுறேன். ஏதாச்சும் ஒண்ணுன்னா பக்கத்துல போன கொடுத்து பேச சொல்லுங்க ஆச்சிய, சரியா? ஐயா சாவி தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பும். சரியாச்சு, ஏதாச்சும் வேணும்னா போன் பண்ணுங்க சரிங்களா? நான் போயிட்டு சாயங்காலமா வரேன். சரிங்க தம்பி.